இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய மீண்டும் அவருடைய உரையாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் என்ன டாப்பிக்கில் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாது. அவரே வந்து ஐயா வந்து நேரடியாக அருள் வந்தால் தான் தெரியும் சொன்ன மாதிரி அருள் வரணும். அதுக்கு அருள் வர்றதுக்கு எப்படி சாமி வர்றதுக்கு நம்ம வந்து பம்பை அடித்து ஒரு உடுக்கி அடித்து ஒரு மேலதாளத்தை எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அப்போ தான் பம்பை வரும். அது மாதிரி இப்போ அருள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை பண்ணி ஐயா அவர்களே மேடைக்கு வரவேற்போம். அதாவது விபூதி கொண்டு வருவேன். விபூதி கொண்டு வரும்போது 100 போட்டிங்கன்னா 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நெத்தியில் ஊதி கையில் கொஞ்சம் போட்டிங்கன்னா கண்ணில் போட்டுருந்தோம். சரி, ஓகே, கவனிச்சுக்கிட்டே வாங்கண்ணே. ஐயா நாராயணன் ஐயா ஜெயசூர்யா சார் பேசும்போது எப்போவுமே ஒரு நகைச்சுவாக இருக்கீங்க. அண்ணாச்சி இங்கே வருங்க, கஷ்டங்களை கடந்தாச்சு, படாதெல்லாம் பட்டாச்சு, மறுபடியும் அது ரீபேக் இழுக்கிங்க, நகைச்சுவாக இருங்கண்ணே. எப்படின்னாரு, நான் காமெடி வரலைன்னா மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு, சார் காமெடி வரலமே அவர் 2 வேளை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று தருவாருன்னு. அவர் அதை கேட்டுட்டு மெடிக்கலில் போய் காமெடிக்கு மாத்திரை இருக்கான்னு கேட்டிருக்காரு. என்ன, அது இயல்பாக வர்றது நகைச்சுவை. அதுலேயும் நகைச்சுவை. பரிகாரத்துக்கு பரிகாரம்லாம் இருக்குது. பரிகாரமே செய்ய முடியல, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடுவோம். அது மாதிரி பாருங்கள், எனக்கும் ஆரம்பத்தில் வாஸ்துக்கெல்லாம் போவேன். ஒரு அனுபவத்தை சொல்லுவேன். ஒரு ஆள் வாஸ்துக்கு வாங்கினாச்சு, நான் தெரிஞ்சுக்கணும், நான் உங்கள்கிட்ட பேசணும்னாரு. போயிட்டேன். போனவுடனே அந்த வாசல் தப்புனாச்சு, இந்த வாசலை நீங்கள் மறைச்சிருங்கண்ணே. அது சாத்தியப்படாது என்னார். சரி, இப்போ சென்னையிலாவது மறைச்சிருக்கேன், அதுவும் சாத்தியப்படாதுன்னார். இல்லைனாச்சு, இது இந்த பக்கம் என்ட்ரன்ஸே சரியில்லை, இந்த வீட்டை அப்போ மாற்றிருங்க, அதுவும் சரி. எல்லாம் சொன்னதுக்கெல்லாம் அவர் என்ன சரிப்படாதுன்ட்டார். ஐயா நல்லா கேட்டுங்க, என்ன படாதுன்ட்டார். கடைசியில் பார்த்தா வாடகை வீடு. அப்போ தம்பி நீங்கள் இருக்குது வாடகை வீடுன்றார். அப்போ தான் தெரிஞ்சு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டு தான் வாஸ்துக்கு போகணும். என்ன சொல்கிறது. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த அளவுகள் மெயினாக இருக்கும். இப்போ நாம் வந்து அளவுகள் முக்கியம், அது தெரியாமல் நீ என்ன வாஸ்து பார்க்குறேன்னு சொல்லி என் குருநாதர் சொன்ன உடனே அன்னிலேருந்து அதை நான் நிப்பாட்டிட்டேன். எனக்கு வாஸ்துன்னு ஒன்று வந்தால் பரணி பாரசர் எனக்கு அறிமுகம், எனக்கு பழக்கம், பிற யாரும் எனக்கு தெரியாது. உடனே நான் அவரை தான் கூப்பிட்டு போவேன், அது அவர் தான் பண்ணுவார். இது என்ன பழக்கம். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வாஸ்துவில் போய் சில சரி கட்டணும்னு சொன்னாலும் கூட கட்டத்துலையும் என்ன செய்யணும், இடம் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் முன்பணமாக ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், அந்த ஆள் தர்றதுக்கு வழி இல்லை, நான் வீட்டை மாற்ற முடியாது, இடித்து கட்டினா அவன் சண்டைக்கு வந்துடுவான், தெருவை திருத்துறதுக்கு எனக்கு வழி இல்லை, இந்த தெரு வந்து 50 வருஷமாக இருக்குன்ட்டார். அப்போ அவர் விதியை நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ போகும்போது சொந்த வீடு இருக்கான்னு பார்த்து கேட்கணும் இல்லை. நான் சொல்ல புரியுதா. ஏன் சொல்கிறேன்னா, சில அனுபவங்கள். சரி, ரைட், ஓகே, அது சும்மா சுவராசியத்துக்காக சொன்னேன். அதனால் வந்து இந்த அளவுகள் தான் இந்த வாஸ்துவில் முக்கியம். அண்ணன்ட்டு அந்த வயசில் அண்ணன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் சொல்லுவேன் அளவுகளில். ஏன்னா எங்களுக்கு அந்த வீடு அளவுகளில் ஒரு இன்ச்சானே 2 இன்ச்சானே அந்த காம்பவுண்ட் இதில் அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்ட்டார். ஏன்னா வேண்டான்னு இருந்தேன். இல்லைங்கய்யா அது சரிப்பட்டு வராது, இப்போ இவ்வளோ தூரம் வேலை பார்த்து என்னங்கய்யா இருக்குது, அவர் வர சொல்லுங்க அப்படின்ட்டு அளந்து மறுபடியும் அந்த இஞ்சி இங்கே வரைக்கும் வந்தே தீரணும்னார். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. செய்கிறதை தெளிவாக செஞ்சால் செய்யும் தொழிலே தெய்வம் தானாச்சு கூப்பிடுங்க. செய்யும் தொழிலே தெய்வம் கரெக்டானாச்சு. என்ன செய்யும் தொழிலே தெய்வம். கவனித்து பார்க்குறாள்கிட்ட நம்ம சொல்லணும், சரியா. அப்போ அந்த தொழிலை நேர்த்தியாக செய்யும்போது அந்த தொழில் நமக்கு புகழையும் அந்தஸ்தையும் என்ன செய்யுது. ஆமாம், செய்யும் தொழிலே தெய்வம்னா நாம் தொழில் செய்யக்கூடத்தில் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். இந்த தொழில் யார் கொடுத்த தொழில். கோயிலுக்கு போறியே, சாமி போடுறியா, நேரம் வருவாரா, சாமி சிரமமாக இருக்குது சாமி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னா, சரி போ பரந்தி பாரதியை வர சொல்லி உங்கள் வீடை மாற்றணும். அவர் வந்து கையில் சுலாயத்தோட காலமாட்டோட நந்தி தேவரோட சிவன் பாரதியோட வந்து, சாமி நீ எனக்கு வேண்டுதல் பண்ணினா நீ தான் சாமியா, அதுக்கு என்ன ப்ரூஃபும் நம்ம புரியுதா. யாச்சும் கேட்போம் இல்லையா, இல்லைன்னா பயந்து ஓடிடுவான். அப்போ என்ன செய்வார், பரந்தி பாரதிகிட்ட போ, அவர் வந்து சரி பண்ணுவார். ஜோசியம் பார்க்கறதுக்கு ஜோசியர் யாராவது ஒரு ஜோசியர்கிட்ட போ, அவர் சொல்லுவார்பார். என்றைக்குமே நல்லா பார்த்துங்க, இறைவன் நேராக வரமாட்டார் ஐயா, மனித ரூபத்திலே வருவார். எல்லா இடத்திலும் இறைவன் பரவி இருக்கிறார், எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார் ஐயா, எல்லா பொருளையும் இறைவன் இருக்கிறார். உண்மையா இல்லையா. அப்போ
நம்ம மனுஷ ரூபத்தில் தான் நமக்கு ஒரு ஆள் உதவி செய்துன்னா கடவுள் அனுப்புனதுன்னு நினைக்கணும். நமக்கு ஒரு புத்தகம் கிடைக்கும், இந்த புத்தகத்தை படித்தா இறைவன் கொடுத்தன்னு நினைக்கணும். பல ரூட்டில் பல விஷயங்களில் கிடைக்கும், பயன்படுத்திக்கணும். சரியாங்க என்ன சொல்கிறது? இப்படி தான் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தினசரி வேலையை தெளிவாக செய்கிறாருன்னா தினசரி கிரகம் என்ன? சந்திரன். அது மாத கிரகம் தான் சூரியன். ஒரு ஆள் டெய்லி வேலையை காலையில் ப்ராப்பராக எந்திக்காரு, வாக்கிங் போகிறாரு, இந்த டயத்துக்குள்ளே குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்துடுறாரு, சாப்பிட்றாரு. அவர் அந்த மாதம் 30 நாள் அவர் வரவு செலவை தெளிவாக வச்சுருக்காரு. மளிகை ஜாமான், வட்டி, வாடகை, அவர் அந்த மாத வேலையை அந்தந்த மாதம் சரியாக செஞ்சால் அவர் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறார். போன மாதம் பால் வாடகை வந்து இந்த மாதம் 5 தேதிக்கு மேலே கொடுத்து இவனும் கணக்கு வளர்ச்சி இல்லாமல் அவன் கணக்கையும் குழப்பி பால்காரனையும், புரியுதா இல்லையா? அது வந்து சந்திரன் கெட்டிருக்குன்னு அர்த்தம். தினசரி வேலையை ஒருத்தன் செய்கிறதுக்கு சந்திரன், மாதம் ஒரு வேலையை சிறப்பாக அந்த மாதம் முடிக்கிறதுக்கு சூரியன். கேட்டாங்கய்யா. குரு நல்லா இருந்தால் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் புது கணக்கு போட்டு வருஷம் நம்ம வளர்ச்சியை செல்வது. இப்படி மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கணும். சரியாங்கய்யா? சரி, இப்போ உங்களுக்கான கேள்விகளை ஏதாவது உங்களுக்கான ஜாதக கேள்விகள்னு கேட்கறத விட பொதுவான கேள்விகள்னு எது இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது நான் விளக்கம் சொல்லுதேன். ஜாதகம் பார்க்குறீங்களா? ஐயா ஜாதகம் கொடுத்து கேட்டிங்கன்னா எல்லாம் கேட்பாங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு கடைசியில் நான் கேளுங்க சொல்கிறேன். ஜாதகத்தில் உங்களுக்கு பார்க்குறதுல ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லுங்கள். அதில் என்ன சிரமங்கள் இருக்குது? அதை எப்படி கையாளுறது? சரி, நல்ல கேள்வி. இப்போ எனக்கு மிதுன லக்னம் தான். 6 கூடையவரே, 6 கூடைய செவ்வாயை இன்னொரு வீடு என்ன வீடு? 6 கூடைய செவ்வாய்க்கு இன்னொரு வீடு என்ன வீடு? 11ஆம் வீடு. சரியாக சொல்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கும் அதே 6, 11 வரும். எதுக்குங்க அது சொல்லுங்க கரெக்டாக? தனுசுக்கும் 6க்கும் 11க்கும் அதுக்கு நேரம் 7ஆம் வீடு வரும். அப்படி வரும்பொழுது என்ன அப்படின்னா, முதல்ல 6ஆம் பாவ வேலையை முடிஞ்சிருச்சுன்னா இப்போ வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 2ஆம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு 2ல் எனக்கு செவ்வாய், 6 கூடியவன் 2ல் அப்படின்னு ஒரு பலன் நம்ம படிப்போம். எங்கள் ஸ்டூடெண்ட்டை கேளுங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 11 கூடியவன் 2ல். முதல் 6ஆம் பாவம் பொருளாதாரம், குடும்பங்கிற விஷயத்தில் அவருக்கு கடன், நோய், எதிரி, குடும்பங்கிற விஷயத்தில் அவருக்கு ஒரு தடை இருக்கும், கல்வியில் இருக்கும். ஆனால் அதை மீட்டுவார். ஏன்னா அவரே இன்னொரு வீடு என்ன வீடு? புரிஞ்சுதா? எனக்கு 2ல் செவ்வாய். அந்த செவ்வாய் நீச்சம்னு நம்ம நினைக்கப்படாது. நீச்சம்ங்கிறது ஒரு பாயிண்ட், அதுக்கான ஒரு பலன் உண்டு. புத்தகத்தில் எழுதுறது கரெக்டு தான், வாத்தியார் சொன்னது கரெக்டு தான். அதை தாண்டியும் ஒரு பலன் இருக்குது. புயலுக்கு பின் காற்றடிச்சு அதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது வரும். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 6ஆம் பாவாதிபதி. 6, 2 குடும்பத்தை பிரிஞ்சிருந்தோம். 2 6 கூட ஆரம்பத்திலே வந்துட்டான். சிறு வயசில் வேலைக்கு போனோம். கேட்டாங்க என்ன சொல்கிறது? குடும்பத்தை பிரிஞ்சிருந்தோம், பல் தொந்தரவு உண்டு. கரெக்டாக? அந்த 2ஆம் பாவம் பொருளாதாரத்துலேயும் சிரமங்களை சந்தித்தோம். 2ல் இருந்தால் எங்கே பார்க்கும்? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். 2ல் இருந்தால் பரவாயில்லையா? எங்கே வத்தியா ஓங்கி சொல்லுங்கள். 2ஆம் இடத்துல இருக்கிறக்க எங்கே பார்க்கும்? 6, 2, 8 படாத பாடு. ஓகே, முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிடுவார். திருப்பி 6ஆம் பாவ வேலையை கேட்டாலும் செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் எந்த வேலையை செய்வார்? 11 வெற்றி, லாபம். நீங்கள் பாசிட்டிவ்ங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து 6 கூட 2ல் இதெல்லாம் சந்திச்சுக்கலானே. சரி, அடுத்து 11, 2 மகாதன யோகம். 11, 2 8 ஷேர் மார்க்கெட், லாட்ரி, ஸ்டாக் மார்க்கெட். 11, 2, 8 மகாதன யோகம். 11, 2, 8 விபத்து வழக்கு கண்டம் தப்பிப்பார். எழுதிக்கிட்டே வரலாம். இது முடிஞ்சோடனே அது இன்டர்வல் வரைக்கும் கதாநாயகம் கஷ்டப்படுவாருங்க. இன்டர்வலுக்கு பிறகு செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாப் அப்படிமானா இல்லையா? புரியுதாண்ணாச்சு? அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு அம்சத்தை அது என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும்.
நாலில் செவ்வாய் இருக்குது, 6 கூடவன் 4. அப்போ 6ஆம் அதிபதி 4 இருந்தால் வீடு மனை வாகனம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கடன்காரன் இருக்கான். யார் இருக்கா? ஆமாம், 6ல் போய் உட்காந்துருக்கான். விபத்துக்காரங்க இருக்கான். நோயின்னு சொல்லக்கூடிய 6 கூடவன் தாய் ஸ்தானத்தில் இருக்கான். அப்போ தாயாருக்கு ஒரு மருத்துவ செலவுன்னு வருமா வராதா? 4ஆம் இடம்ங்கிற அந்த கல்வி ஸ்தானம் படிக்கிற போதே நான் வேலைக்கு போயிட்டேன் சார். வீடு வாகனம்ங்கிறது 4, லோனுங்கிறது 6, ரெண்டையும் சேருங்க சார். கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எங்கே உட்காந்துருக்கான்? 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். வீடு வண்டி வாகனத்தில் கடன் உட்காந்துருக்கான். அப்போ எப்படி வேணாலும் சரி, வக்கரமான மறுபடியும் திருப்பிக்கிற வேண்டியதான். வக்கரமான ஊரை விட்டு தள்ளி வைக்க முடியாது. அது எப்படினாலும் இருக்கட்டும், அவன் வக்கரமானா என்ன, அங்கே உட்காந்துருக்கான். அப்போ என்ன செய்யணும்? வண்டி வாகனத்தில் கவனம் போங்க. உங்கள் மனசுக்குள்ளே இந்த கடனை 4ங்கிறது என்னது? மனசு. ஏக்கா சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. எங்கே இருந்தாலும் சரி, நீச்சம்னா பெரிய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பின்னாடி யோகம்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் பணம் வரும். கடைசி வரைக்கும் பணம் வரும். கடைசியில் பணம். செல்வத்தில் திளைப்பீங்க. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா உங்கள் முன்னோர்களில் லட்சுமி பேர் இருக்கா? யாரும் லட்சுமி இருக்காம யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஆமாம், லட்சுமி செல்வம் லட்சுமின்னு இருந்தால் தான் 2, 11, 12 போய் சேரும். ஆமாம், இல்லாமல் இருக்காது. அப்போ உங்கள் ஜாதகம் தப்பு. பொறுங்க சார், பொறுங்க, அவசரப்படக்கூடாது. அப்போ அங்கே 6, 11 கூட வருவது எங்கே வர்றாரு? 4ல் வராரு. 4ங்கிறது மனசா? 4ங்கிறது என்னது? இங்கே கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்து புரியும். மனசு. மனசில் வியாதி, எதிரி, கடன் இது பற்றிய ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். அங்கே வண்டி வரும்போது நின்று 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 புரியுதா? வண்டி அங்கே தான் வருது, இடிச்சிட்டா நிச்சய அப்படிங்க. ஒரு சின்ன கடன் வந்து பெருசாக இருக்கும். எதிரியால் நமக்கு தொல்லை வந்துடுமா, பக்கத்து வீட்டுக்காரனால தொல்லை வந்துடுமாங்கிற அச்சம் என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு காலகட்டம். இது ஒரு காலகட்டம், நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவர் 11 கூட வரா இல்லையா? இந்த வீட்டு மேலே லோன் இருந்தால் சரியாக போகும், எதிரி பக்கத்து வீட்டு இருந்தால் சரியாக போயிடும், வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் உண்டு. ஆனால் 11 கூட 4ல் இருக்கிற போது தாயாருக்கோ தந்தைக்கோ தான் சில மருத்துவ செலவோ கண்டங்களோ கொடுக்கும். இந்த 4ஆம் இடம் என்றைக்கு பார்த்தாலும் தந்தையை கவனம்னு சொல்லுங்கள். 4ல் பாவி இருந்தால் தந்தைக்கு ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியணும். மைனஸாக பயந்துடக்கூடாது. 4ல் ஏதாவது பாதிப்பு இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அது என்னது? அவ்வளோதான். கரெக்டாக? ஆமாம். உங்களுக்கு 2, 11 கூட 12 இல்லையா? பின் யோகம்னு பேர். என்ன யோகம்? மகாதன யோகம் பின்னாடி இருக்குது. வயசு என்னதாயி? 45 வயசில் பாருங்கள் நீங்கள் லட்சுமி, செல்வலட்சுமி. அது எப்படி வேணால் நீசம்னா நீங்கள் ஏன் பயப்படுதீங்க? நான் நீசம் 3 நீசம் வச்சுருக்கேன், நான் சாப்பிடாமலாம் இருக்கேன். நான் சொல்ல புரியுதா? எனக்கு 3 நீசம், நான் நீச்சத்தை தான் வேணுமுங்க. அவ்வளோ வரை நீச்சத்துக்கு இழுக்க வர மாட்டேங்க. நீச்சம்னு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஒரு காலகட்டத்தில் கண்ணு பல்லு சம்மந்தப்பட்டதோ பொருளாதார ரீதியான சிரமங்களோ இருக்கும், அவ்வளோதான். நீச்சம்னோடனே நீங்கள் வந்து அதை மைனஸாக நினச்சிடக்கூடாது. கரெக்டாக தாயி? கரெக்டாம்மா. என்ன லக்கணம்? கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 2 கூடையவன் குரு. சரி, 11 கூடையவன் குரு. அவன் 12 போய் நீசமாயிட்டான். அப்படி தானே கவலைப்படுறீங்க? பின்னாடி உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மூத்தவங்க, சித்தப்பா, அந்த உறவுகளுக்கு தான் அது கவனம்னு சொல்லணும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே. யாவ சக்தி வரணும்னா இதில் ஈடுபாடாக படிக்கிறதாங்கய்யா. யாவ சக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வேலூர் வரும்போது இதை தாண்டி வேறு ஊர் போயிட்டீங்கன்னா யாவ சக்தி இல்லை. நான் சொல்ல புரியுதாங்கய்யா? அதெல்லாம் இல்லை. சிந்தனை இதில் இருக்கணும். சிந்தனை இதில் இருக்கணும். நான் தான் மாறி மாறி சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வாங்க. நீங்கள் எதுக்கு வாங்க? பாசிட்டிவ். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்கு ஒரு நல்லது இருக்குது. இந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே அழுத்தமாகணும். சரியாங்கய்யா? உங்களுக்கு வேறு என்ன பாப்பா? குரு அங்கே இருக்குது, ஒரு நிமிஷம். சூரியன் அங்கே இருக்குது. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, லக்கணம் வந்து உங்களுக்கு கும்பலக்கணம். 2ல் யார் இருக்கா? மாந்தி இருக்குது. அதுக்கடுத்து நிசபத்தில் நீசமா? ஒன்று உங்களுக்கு நீசத்தை விட்டால் ஒன்றுமே தெரியலையா? 4ல் ராகு. 5ல் யார் தாயி? 6ல் யார்? 7ல் போடுங்க. 7ல் யார் இருக்கா? படத்துக்கு தாண்டக்கூடாது. 8ல் யார் இருக்கா? வரிசையாக வரணும். 9 யாரும் இல்லை. 10ல்
சரி, லக்னாதிபதி போய் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், நீங்கள் விருச்சிகத்தில் இருக்கார். சரி, 10 கேது. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, 11 யார் இருக்கா, புதன் இருக்கார். சரி, அப்போ 5 கூட 11 யாதாயி 2, 5, 8, 11 கூட போகிற பின்னாடி போயிட்டாங்க. உங்களுக்கு ஃபைனான்சியலான முன்னேற்றம் 45 வயசுக்கு மேலே. இது வரைக்கும் அதில் இன்னும் திருப்தி இல்லை, கரெக்டாக வந்துடும். 2, 5, 8, 11 கூடையவர் யார், புதனும் குருவும் தான். இவங்க 2 பேருமே பாருங்கள் வரிசையாக இருக்காங்க. புதனுக்கு அடுத்து குரு, புதனுக்கு அடுத்து யார் இருக்கா, அடித்து நகர்த்தி வந்துடும். சரியா தாய் நான் சொல்கிறது? இதில் வந்து உங்கள் லக்கணத்துக்கு 7 கூடையவர் 12, 2 12 கூட 12. பின்னாடி 45 வயசு வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சில சிரமங்களை சந்திச்சுக்கோங்க. சரியா தாயி? அப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலி யாரும் மன வாழ்க்கை சரியில்லாதவங்க இருக்காங்களா தாயி? இல்லாமல் வர யோசனை பண்ணி சொல்லணும், இல்லைன்னா உங்கள் ஜாதகம் தப்புன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் கேட்டுக்கோங்க, ரூலை கேட்டுக்கோங்க. இல்லைன்னா என்றைக்குமே ரூலை விட்டு வெளியே போகக்கூடாது சார். கிரகத்தின் 2 குடும்பாதிபதியும் 7ஆம் அதிபதியும் மறைஞ்சிட்டாங்க. அப்போ உங்களை சார்ந்த யாருக்கு மன வாழ்க்கை சரியில்லை, யாருக்கு கண் பார்வை பாதிச்சது, யாருக்கு பேச்சு பாதிச்சதுன்னு கேட்கணும். அப்போ தான் அந்த ஜாதகம் சரின்னு அர்த்தம். சின்ன வயசில் போட்டிருக்காங்க, முன்னோர்களை சொல்லணும் தாய், உங்கள் முன்னோர்களையும் சொல்லணும். இல்லைன்னா அந்த ஜாதகம் தப்பு, ஒரே வார்த்தை. அதை மொத்தம் பார்த்து இல்லை சார், என்றைக்கு ரூலில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இது இருக்கா, நான் சில விஷயம் கேட்பேன், இது இருக்கா, ஆமாம் சார், அப்போ இந்த யோகம் வேலை செய்யும். 2 குடும்பம் 12 போயிடுச்சு, 7ங்கிறது என்னது, திருமணம், அதுவும் 12 போயிடுச்சா. அப்போ யாருக்கு, அப்போ 2 குடும்பத்தோட சேர்ந்து போயிருக்கு. அப்போ எத்தனை பேருக்கு, 2 பேருக்கு. ஐயா புரிஞ்சதா? யோசனை பண்ணி எனக்கு ஃபோன் போடுங்க, ஒரு வாரம் டைம். ஆனால் பொருளாதாரத்தில் வளம் வந்துடுங்க. அதாவதுங்க ஐயா, ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமாச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் லக்கணம் என்ன, எங்கே இருக்குது, எந்த கிரகம் வக்கரமாக இருக்குது, செவ்வாய் எங்கே வக்கரமாக இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இவருக்கு 10ல் செவ்வாய் வக்கரமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கு, ஆட்சியாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகலக்கணம், கடகலக்கணத்துக்கு செவ்வாய் என்னென்ன வீட்டுக்கு அதிபதி. இந்த 5 கூட என்னைக்கு வக்கரமானாலும் ஒரு டீப் ப்ரொமோட்டை சந்தித்து அப்புறம் மேலே வருவாங்க. ஐயா நல்லா கட்டிக்கிட்டீங்களா? டீப் ப்ரொமோட்னா என்ன, வயசு என்னங்கய்யா? ஆமாம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது இடையில ஒரு பொருளாதார ரீதியான விரையும் சந்திச்சிங்களாங்கய்யா. ஒரு டீப் ப்ரொமோட்னா ஒரு சேவிங்ஸு நல்லா போயிட்டு பின்னாடி வந்தேன், பெரிய வேலைக்கு போயிட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்தேன், முன்னே போய் பின்ன வருவாங்க. 5, 9 வக்கரமானா கேளுங்க, திருப்பி கொடுக்கும் பாருங்கள், சல்லுன்னு உயர்ந்துடும். ஆனால் வாழ்க்கை அதில் மாறவே செய்யாது. உங்கள் லக்கணம் என்ன லக்கணங்கய்யா? கடக லக்கணம். 2ல் லக்கணத்தை சொல்லிட்டே வாங்க, கிரகம்புறம் சொல்லுங்கள். இந்த 2ல் மாஞ்சி இருக்கு வச்சிங்களா, உங்களை செல்வந்தராக தான் வாழ வைக்கும். நிறைய டாக்டர்களுக்கு 2ல் மாஞ்சி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஜோசியர்களுக்கு 2ல் மாஞ்சி இருக்கும். சொல்லுங்கள். கடக லக்கணம் 3 சொல்லுங்க. சரி. 4ல் சுக்கிரனா, 4ல் சுக்கிரன், 5ல் புதன். வேமா சொல்லுங்க. எது இல்லை, உங்கள் ஜாதகம் தானே. உங்களுக்கு 5, 9, 2 கெட்டிருக்கு சார். ஒரு டீப் ப்ரொமோட் ஆகி மேலே வருவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வயசு என்னப்போ? ஆமாம், 55லேருந்து உங்களுக்கு ஏற்றம் வந்துடும். எனக்கு 5, 9 கெட்டு போச்சு, அந்த இதை கொடுத்துருச்சு. ரைட்டா? ஒரு டீப் ப்ரொமோட் ஆகி மேலே வரணும். இங்கேயும் பாருங்கள், 5, 9 கெட்டிருக்குன்னா இவங்களுக்கு இவருக்கோ இவன் உடன் பிறந்தவருக்கோ யாருக்கு புத்திரதோஷம்னு கேட்கணும். இந்த தான் ஜாதகம் சரி. நான் சொல்ல புரியுதா? ஆண் வாரிசு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, நானே லேட்டு, எங்கள் தாத்தாவுக்கு, இது ஒன்று இல்லாமல் 5ஆம் இடம் நமக்கு கெடாது. கேட்டாங்கய்யா? இதை தெரிஞ்சுக்கணும். இல்லாமல் அந்த ஜாதகம் என்ன செய்யாது, அமையாது. சரியா? உங்களுக்கு வந்து குரு நீசமானார் பார்த்தீங்களா, அது நீசமாகி லக்கண கேந்திரத்தில் இருக்காரா, அது பாருங்கள், உங்களுக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? அதுக்குள்ளே சுக்கிரன் எங்கே இருக்கார் உங்களுக்கு? சுக்கிரன் 6ல் இருக்கார், 4ல் இருக்கார். அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அவர் யார்? இன்னொரு வீடு. சார், அவருக்கு ஒரு வீடு தான் இருக்கா?
அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து இன்னொரு ஆதிபத்தியம் லாபாதிபதி, அதை கொடுக்காம விடாது. அது என்ன செய்யாது, கொடுக்க முடியாது. நல்லா இருந்து ஒரு டீப் ப்ரொமோட் ஆகிருப்பீங்க, கட்டுறங்கய்யா மீண்டும் உங்களை உயர்த்தும். யாருக்கு 5ஆம் இடம் கெட்டாலும் 9ஆம் இடம் கெட்டாலும் அதை செய்ய வைக்கும். ஏதாவது சொந்த தொழில்னு எதுவும் பார்த்தீங்களாங்கய்யா? சரி, ஏதாவது நீங்கள் செஞ்ச வேலையை திருப்பி செய்ய வைக்கும். என்ன 10 கூட வைக்கிற மாதிரி இருக்கானா, என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை என்ன செய்ய வைக்கும், திருப்பி செய்ய வைக்கும். இவ்வளோ தான். தனுசு லக்கணம், லக்னாதிபதி 12 பர்வத யோகம். அதை பற்றி கேது இருக்கட்டும், அதனால நல்லது தான். பர்வத யோகம், பர்வத யோகம்னு ஒன்று இருக்குது. 1-12 1-12 எங்கே கூடினாலும் சேர்ந்தாலும் பர்வத யோகம். நல்ல தலைமை பொறுப்பு, அந்தஸ்தா, பெரிய பதவி, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்துடும். பெரிய அளவில் ஒரு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அது வந்துடும். பின் யோகம்னு பேர். சார் அது வேறு, இது வேறு. கடன்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். 1-12-6 வயசு என்ன உங்களுக்கு? நம்ம லக்னாதிபதி எங்கே இருக்கார்? இன்னும் போகணும்ல ஐயா, இன்னும் போகணும்ல ஐயா, நான் கேட்க சொல்லணும். லக்னாதிபதி எங்கே இருக்கார்? ஆமாம், இப்போ தானே 42 வயசு ஆகுது, இன்னும் போகணும்ல. பின்னாடி இருக்கார்ல, அது 45க்கு மேலே 50. ஆனால் உண்டு உண்டு. என்னைக்கு பாருங்கய்யா, 1-12 என்னைக்கு வந்து 1-12 எங்கே சேர்ந்தாலும் அந்த ஜாதகரை உயர்த்தாமல் விடாது. பர்வத யோகம்னு பேர். இவர் விரயம் 12ன்னா பயணம், விரயம் பயணம் செஞ்சிச்சு, மருத்துவ செலவு, கடன், இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை சந்திச்சிருப்பார். நம்ம ஏற்கனவே அதை சந்திச்சிருக்காரு. மறுபடியும் அந்த அவன் கடன்காரன் திட்டினானா ஓடி ஒளிஞ்சேன்னா மறுபடியும் அந்த ரிமெம்பர் யாவும் வந்து அழுதுகிட்டு இருப்பார். நான் சொல்ல புரியுதா? நான் சொல்ல புரியுதாங்கய்யா? 12லேருந்து 6 பார்ப்பார். ஒரு காலகட்டம் கஷ்டம். 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், வீட்டு மேலே கடன் வாங்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கால்குலேஷன் உண்டு. 12ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்ப்பார்? 4 பார்ப்பார், 6 பார்ப்பார், 8 பார்ப்பார்ல. தங்கையா, உங்களுக்கு யோகம் பின்னாடினா முன்னாடி நிற்காது. வணக்கம் தாயி, கும்பிடுதன் தாயி. சொல்லுங்க தம்பி. ம் ஆறில் சூரியனா? என்ன லக்கணம்? ம் இப்போ வயசு என்ன? சரி, விருச்சிக லக்னத்துக்கு சனி எங்கே இருக்கார் சொல்லுங்கள்? சனி மகரத்தில் வீட்டிலே உட்காந்துருக்காரு. சரி, 7 கூடிய சுக்கிரன் எங்கே இருக்கார்? மீனத்தில் சுக்கிரன். சரி, ரைட்டு. சரி, ஓகே. சூரியன் எங்கே இருக்கார் தாயி? சூரியன் வந்து மேசத்தில் இருக்கார். சரி, இப்போ பிறந்தநாள் முடிஞ்ச உடனே பாருங்கள். ஆமாம், சரி, பிறந்தநாள் முடிஞ்சோன்னு நடந்துடும். ஆமாம், அது லேட்டு நல்லது, லேட்டு நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 வலுத்துருச்சு, 11 7 வலுத்துருச்சு, 7 உச்சமாயிருச்சு. சரியா சொல்கிறது? 7 பலம் வரும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும். செவ்வாய் எங்கே இருக்காருன்னு சொன்னீங்க? கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருக்கும்போது உங்கள் பையன்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை சம்மதம் கட்டி செய்யணும். சில நேரம் வேண்டாம் பாரு. அதுதான் கும்பம் சன்னியாசி வீடு. கும்பத்தில் இருக்கும்போது கேட்டு சொல்லணும். புரியுதா சொல்கிறது? அவங்ககிட்ட சம்மதம் கேட்டு செய்யணும். அவங்களுக்கு லேட்டாக செய்கிறது நல்லது. புரியுதா சொல்கிறது? கும்பராசி என்ன செய்யும்னா, நான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறேன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறேன், நான் மெல்ல செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வரும். பொறுங்க, அது இருக்கட்டும் தாயி. அப்போ லக்னாதிபதி போய் 4ல் உட்காந்து 7 பார்க்கு, மனசுக்குள்ளே எது இருக்கான்னு கேட்டீங்களா? லக்னாதிபதி 4ல் உட்காந்து எங்கே பார்க்காரு? 4 மனசு உட்காந்து எங்கே பார்க்காரு? 7ஆம் மனைவி ஸ்தானத்தை பார்க்காரு. மனசுக்குள்ளே இருக்கான்னு கேட்கணும். ரினுவல் பண்ணாமல் விட்டாரா? காதல் இருந்திருக்கா? ரினுவல் பண்ணணும்ல. மானே தேனே பொன்மணி கண்மணி எல்லாம் போட்டுக்கணும்ல. என்னென்னாச்சு? சரி, ரைட்டு. இப்போ இந்த பிறந்தநாளுக்கு அப்புறம் எப்போயாவது யாரும் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, இந்த சூரியன் எங்கே இருக்குது? இப்போ சூரியன் எங்கே இருக்குது? வெளியே போய் பார்க்கக்கூடாது. மீனத்தில் இருக்கா? நல்லா பாருங்கள்.
இப்போ யாருக்காவது மீனத்துக்கு அடுத்து இப்போ சூரியன், இப்போ ஏன் பிறந்தநாள் முடிஞ்சோன்னா அடுத்த கட்டத்தில் சூரியன் கடக்கும்போது நன்மை நடக்கும். எழுதிக்கங்க, எழுதிக்க, நல்லா பாருங்க. உங்கள் சூரியன் மேலே கோச்சார சூரியன் வரும் காலம் ஒரு மாற்றம் நடக்கும். அதுதான் பர்த்டே. அதுதான் என்னது, அப்படி தானே கொண்டாடுறோம். ஆமாம், சூரியன் மேலே கிடக்கிற போது அதுக்கப்புறம் கோச்சார சூரியன் உங்கள் சூரியனுக்கு 3, 6, 8, 12 புது முயற்சிகள் தவிர்க்கவும். வழக்கமான வேலையை செய்யலாம். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? நல்லா இருக்கு. பாய், உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வலுத்தது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 7 கூட வந்து பழுத்துட்டான். திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் பையன் உச்சத்துக்கு போயிடுவார். உங்கதா தாய் இங்கே வருங்க, ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ யதார்த்தமாக இதை உங்கள்கிட்ட நீட்டிட்டேன் பார்த்தீங்களா? துலாலக்கணத்தில் வரும், கும்பராசிலே வரும். ஏன் நீட்டணும், என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வரும், இயல்பாக வரும் பார்த்துக்குங்க. ஆமாம், ரைட், போயிட்டு வாங்க. ஆமாம், நான் பொறுங்க, வேறு ஒன்றும் கேட்கலாம் வேண்டாம். ஐயா, உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஐயா. இந்த சூரியன் இந்த ஜாதகத்தில் மறைஞ்சது ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த லக்கணம் என்ன லக்கணம்? துலா லக்கணத்துக்கு சூரியன் மறைஞ்சிட்டார், அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி 2 கூடைய செவ்வாயும் பாதகத்தில் போயிட்டார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஜாதகமும் உங்களுக்கு பெரிய உச்சத்தை கொடுத்துரும், எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாம், நீங்கள் இந்த சிரமப்பட்டதையே சொல்லப்படாது. துன்பப்பட்டு, துயரப்பட்டு, சிக்கல்பட்டு, இன்பப்பட்டு, புரியுதா? அதையே நம்ம பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கான்னா பக்காவாக இருக்குது. சோதிடத்தில் ஆர்வம் ரொம்ப இருக்கா? 2 கூட 11 நல்லா விடாமல் படிச்சுக்கோங்க. கரெக்டாங்கய்யா? சூரியன் மறைஞ்சு வச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு நல்லது. ஆனால் சித்தப்பா உங்களுக்கு மூத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு சில மைனஸ் இருக்கும், அது வேறு, இது வேறு. கரெக்டாங்கய்யா? போதுங்கய்யா. கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாயும் லக்கணத்தில் இருக்குது, விட்டுருங்க. இங்கே பாருங்க, இவருக்கு பாக்கியாதிபதி வந்து நீச்சம். உட்காருங்க நாச்சு. லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி நீச்சம். பாக்கியாதிபதி கிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு, அது ஓகே இருக்கட்டும். ஆனால் அஷ்டமாதிபதினு ஒரு லக்கணத்தில், யார் அஷ்டமாதிபதி லக்கணத்தில் பாருங்கள், சிரமங்களை கடந்து பெரிய பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய ஆளாக உங்களை வாழ வைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சரியாங்க நான் சொல்கிறது? எந்த மாற்று கருத்து. 8 கூட லக்கணத்தில் உட்காந்தா ஏமாற்றம், வம்பு, வழக்கு, சில வறுமை, சில சோதனைகள் எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். இது ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஆனால் 1-8 எழுதிக்கங்க, செல்வந்தராக இருப்பார். 1-8. ஆமாம், லக்கணத்தில் செவ்வாய், சூரியன், குரு யாராவது ஒரு ஆள் இருந்தாலும், ஒரு ஆள் பார்த்தாலும் அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம். எழுதிக்கங்க, லக்கணத்தில் யார் இருந்தால் செவ்வாய், சூரியன், குரு யாராவது ஒருவர் இருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகம் சிறப்பு அம்சங்களை அடையும். நான் பல இடங்களில் அதை பேசியிருக்கேன் ஐயா, நான் பல இடங்களில் அதை பேசியிருக்கேன். இது உங்களை காப்பாற்றும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது ஒன்று போதும், இது ஒன்றை வச்சு நீங்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டு வரலாம். அதான் நான் வந்து அதான் சொல்லிட்டேன். நான் அதை பேசக்கூடாதுன்னு தான் அண்ணாச்சி, நான் அதெல்லாம் பேசணும்னு வைங்க, அப்புறம் நீங்கள் சாப்பிட மாட்டேயோ அண்ணாச்சி, அப்படி கஷ்டப்பட்ட அண்ணாச்சி பேர் அப்பளம் உள்ளே போகாது. புரியுதா இல்லையா? இந்த கிராமத்துலலாம் அந்த பொம்பளை உட்காந்து பாட்டி வீட்டில் உங்கள் நாத்தனை அப்படி தான், உங்கள் மதினி என்ன சொல்லுச்சு, உங்கள் சித்தியன்னு என்ன பேச்சு தெரியுமா, எங்கள் பாட்டி எவ்வளோ கொடுமைப்படுத்துச்சு அப்படின்னே பேசுவாங்க. இது பிறகு நம்ம சினிமா நாடகம், டிவி நாடகம் மாதிரி ஆகிடக்கூடாது. இப்படி கருத்தரங்க கலகலப்பு. நீ டிவி சீரியல் பார்த்துருக்கீங்களா? முறைச்சி பார்ப்பாங்க, பார்த்துருக்கல இல்லையா? கரெக்டாக இல்லையா? இரண்டு. அதான் சொல்லிட்டேன் அண்ணாச்சி, 9 கூட நீசமாகக்கூடாது, 2 கூடையும் கிடக்கூடாது. இது ஒரு மைனஸ் உங்களை. அதான் சொல்லலை, ஏமாற்றம், வம்பு, வழக்கு, வறுமை சந்திச்சு பெருமையாக வாழ வைக்கும். உங்களுக்கு 8 கூட இலக்கணத்தில் என்னை 8 கூட இலக்கணத்தை பார்க்கான் சீ போனவன் என்ன செஞ்சான், இப்போ ஜீப்பேங்கிறான் என்ன? ஆமாம், அதெல்லாம் பயப்படாதீங்க, சூப்பராக வருவீங்க. இந்த ஒரு விஷயம் போதும், படிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. மன்றாசியில் கரகம், ஜோசியம் படிச்சுக்கோங்க, வாஸ்து படிச்சுக்கோங்க, நியூமராலஜி கற்றுக்கோங்க. பரந்தி வாரியாட்ட வாஸ்து கிளாஸ் எடுக்காரு, வேணா நான் சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தாரேன். ஆமாம், ஒரு சிகரெட் அட்டையில் இந்த லெட்டர் கொண்டு வரும் நபருக்கு வாஸ்து சொல்லித்தரவும் படிச்சுக்கோங்க. நல்லா என்ன நினச்சி நல்லா ஒரு தரமான படிச்சுக்கோங்க.
100% ஜெயிக்கும். ஆமாம், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும்னாச்சு 1-8 கனெக்ஷன். ஆமாம், 1-8 கனெக்ஷன். 2 கூட நீசமானா 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா டிரான்ஸ்லேஷன் வெளியூர் வருமானம் வரும். வெளியூர் வருமானம் 1 சனின்னு ஒன்று சொல்கிறேன், பல இடங்களில் சொன்னதே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். 1, 2, 5, 8, 11 சனி இருந்தால் எங்கள் மாணவர்கிட்ட கேளுங்க, செல்வம் தருப்பார். சூப்பரா சொல்லுவோமா தையே, கிளாஸில் இருக்கீங்கல்ல? சொல்லிட்டே இருப்போம். இப்போ கேட்டிங்கன்னா சனியை நீங்கள் 2 பேரை கூட எழுதுங்க கீழே வந்துருக்கல, ஒரு தடவை போதும். சொல்லுங்க நாச்சி. குருவும் சந்திரனும் கும்பத்திலையா? கன்னியில் சூரியன் புதன், கடகத்தில் பரவாயில்ல. லக்னாதிபதி 12 வந்துட்டாரா, பலமாயிட்டாரா, பெண் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம், பெண் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 1-12 சார் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஜாதகங்களில் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களேன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடும். நான் 80 வயசு வரைக்கும் பார்த்தேன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களேன்னு. அவர் ஜாதகத்தில் யோகம் வேலை செய்யலையான்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக சொல்கிறது. அந்த கஷ்டப்படுறவங்க மனசில் எந்நேரமும் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எங்கள் வார்டு இப்படி கஷ்டத்துக்கு கடைசி வரைக்கும் சில்லுஞ்சிட்டு போட்டும், பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்னே சொல்லி அந்த கிரகத்தை வைப்ரேஷன் பண்ணி அந்த கஷ்டப்படுறவங்களோட வாரிசு பூரா பாருங்கள் சூப்பராக இருக்கும். அந்த யோகம் என்ன செஞ்சிடும், அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இவங்க அப்பா சாதாரண கூலி தொழிலாளி, பையன் கலெக்டர் ஆகிட்டான்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகம் விடாது, உங்களை இல்லாட்டும் உங்கள் வாரிசுக்கு வந்துடும். இந்த செல்ஃபோனெல்லாம் எனக்கு ஏற்கனவே 2 இருக்குங்க, கொண்டு போ. யார்? ரைட். ஒரு ஜாதகத்தில் மிதுன லக்கணமாம்மா, சரி இவருக்கு 12 கூடையவர் 11 இல்லை, சரியா தாயி? கையில் வச்சுக்கோங்க. அவர் என்ன கேட்காரு அப்படின்னா, கப்பலுங்கிறது பயணமாக நின்றுக்கிட்டே இருக்குமா, பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா? பயணம்னா என்ன பாவம்? 3 இடமாற்றம். பயணம்னா வெளிநாடெல்லாம் போயிட்டு போகிறோமா கப்பல், நம்ம தெருக்குள்ளே மட்டும் சுற்றுமா? இல்லை, நம்ம தெருக்குள்ளே மட்டும் வெளிநாடு. அப்போ என்ன பாவம்? இவங்களுக்கு 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி லாபத்தில் உட்காந்துருக்காரு. 12 கூட இருங்க உட்காந்துருக்காரு லாபத்தில். பயணம் லாபம், வெளியூர் லாபம், அப்படி பார்க்கணும். பயணம் லாபம், வெளியூர்லாம் என்னது லாபம், இரவு நேரம் அதிர்ஷ்டம், அப்படி சொல்லணும். அவருக்கு அது நல்லது தான், போகலாம், தப்பு இல்லை. அவர் ஜாதகத்துலேயும் 3 கூடயும் 12 இல்லை. ஐயா போதும், பொதுவித பேசுவோம். சரி, அது தனியாக இங்கே உங்கதா வயசு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம் ஆச்சு? சரி, உட்காருங்க. இப்போ என்ன தசை என்னாச்சு? ஆச்சு ராகு திசையில் ஒன்று எதுவும் நின்றுச்சா அல்லது வேண்டாம் நீங்களா? ராகு திசையில் கரெக்டா? ஏன்னா ராகு திசையில் ஒன்று வந்திருக்கும், வக்கரம், வேணான் இருக்கணும். சரி, ஓகே. இந்த ஆவணியிலேருந்து கார்த்திகைக்குள்ளே, ஆமாம், அந்தஸ்து பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆடியன்ஸுக்கு என்னென்னு புரியாது, உங்களுக்கு புரியும், வீடியோ போட முடியாது. இது யாருது? வயசு என்னாச்சு?
அண்ணாச்சி துலா லக்கணம் சூரியன் செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் மறைஞ்சிருச்சு அண்ணாச்சி. இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிறந்தநாள் கடந்துருச்சா, இனி உங்களுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சூரியனை கடந்துருச்சு, இவர் பிறந்தது பங்குனி மாதம், கட்டாங்கய்யா, இனி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதான் இனி நல்லாயிருக்கும், சூரியனை கடந்துருச்சு, இனி அவருக்கு டைம் கிளியர். துலா லக்கணத்துக்கு செவ்வாயும் சூரியனும் 6ல் போயிடுச்சு, உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டு பயப்பட வேண்டாம். சரியாங்கய்யா? அவ்வளோதான், ஒரே வார்த்தை காப்பாற்றி விட்டுரும். ஐயா இப்போ எப்படின்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னையா பார்த்து என்ன சொன்னேன்னு கேட்டக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி டவுட்டு கேட்கணும். உங்கள் ஜாதகத்தை கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன கேட்கணும்னா உங்கள் ஜாதகம் பார்த்த அனுபவத்தை கேட்கணும். அப்போ தான் வீடியோ பார்க்குற மக்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இப்போ பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு போனால் எது நல்லாயிருக்கு என்ன கிடக்கும்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, வீடியோ பார்க்கவங்களுக்கு தெரியாது. என்னையா நல்லாயிருக்கும் நீ அப்படின்ட்டுருவான். கேட்டாங்கண்ணாச்சி ஐயா இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க இருக்கீங்களா, ஆஃபீஸ் போட்டு பார்க்குறவங்க இருக்கீங்களா, நீங்கள் வேறு யார் இருக்கீங்களா, அவங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லணும்ல. வேறு யார் போட்டு ஆஃபீஸ் போட்டு பார்க்குறீங்க, ஜாதகத்தையே திறந்து பார்க்காம தள்ளி நிற்கிறவங்க யார், அத்தனை பேரும். புரியுதா? ஆமாம். சரி, இங்கே வருங்க. ஜாதகம் பார்க்கும்போது தசாபுத்தி பலன் பார்க்கிங்கல்ல, அது வந்து தசாபுத்தி போட்டு தானே பார்ப்பீங்க. ஆமாம். ஒரு திசை வரும் பொழுது அந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்குது, அந்த வீட்டை எந்த கிரகம் பார்க்குதுங்கிறத கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பலன் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன திசை, அப்போ புதன் வீட்டில் யார் இருக்கா, யார் பார்க்கான்னு பாருங்கள். பார்த்த கிரகம் என்ன ஆதிபத்தியம், புரியுதாங்கய்யா? அதை லிங்க் பண்ணுங்கள், பலன் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ புதன், நீங்கள் என்ன நட்சத்திரம், விசாகம், குரு சனி புதன் 3வது திசை. அப்போ உங்கள் லக்கணப்படி 3 கூட எங்கே இருக்கான், 3ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது நல்லா இருந்தால் அந்த 3வது திசை நல்லாயிருக்கும். ரைட்டா? 1வது ஆரம்பத்தில் 1 2 3 1ஆம் வீடு 2ஆம் வீடு 3ஆம் வீடை 5 9 4 இந்த 3 அதிபதிகள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அந்த 3 திசையிலையும் பாருங்கள் கல்வி நல்லாயிருக்கும். ஐயா புரிஞ்சா? இன்னும் புரியல சார்? 4 கல்வி 5 கல்வி 9 இந்த 3 பேரில் ஒருத்தர் 2ஆம் இடத்தையோ 3ஆம் இடத்தையோ பார்க்காருன்னு வைங்க, 2வது திசை 3வது திசை கல்வி உண்டு. சரியா? சரி, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சாப்பிட்றதுக்கு போங்க, நேரம் ஆச்சு. எப்படி இருந்துச்சு? வந்தவங்களுக்கு நல்ல பலன் ரெண்டு சொல்வீங்களா? யோகத்தை பார்த்து பேசுவீங்களா? கரெக்டான சொல்கிறது. யோக பலனை பேசுங்க. லாபாதிபதி பார்க்காரா, பூர்வ புண்ணியஸ்தானம் பார்க்கா, 9 குடையவன் பார்க்கா அப்படின்னு பார்த்து அதில் விமோச்சனம் உண்டுன்னு சொல்லுங்கள். வழிபாடு வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். சரியா?